ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோ டயக்ராமில் இருந்து ஸ்டேட் டயக்ராமை எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிசைன் எ T flip-flop ஃப்ரம் லாஜிக் கேட்ஸ். இந்த ஃப்ளோ டயக்ராம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோவில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டேட் டயக்ராமை போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட்ஸை அசைன் பண்ணணும். ஸோ 0 0 0ங்கிறது நான் இனிஷியலாக எடுத்துக்கிட்ட ஸ்டேட். இந்த ஸ்டேட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸ்டேட் ஏ. அப்போ ஸ்டேட் ஏன்னா என்ன அப்படின்னா 0 0 இன்புட்டு, 0ங்கிறது அவுட்புட். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 1 0 1ங்கிறது இன்புட்டு, 0ங்கிறது அவுட்புட். ஸோ அப்போ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிறேன். 1 0 அவுட்புட் 0, இதை சி ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி ஸ்டேட்டில் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்கள், 0 0 0ன்னு வருது. அப்போ 0 0 0ங்கிறது என்ன, நமக்கு ஏ ஸ்டேட். அப்போ இங்கே ஏன்னு எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 1 0ன்னு வருது. இது ஒரு நியூ ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆல்ரெடி நமக்கு எக்ஸிஸ்டிங்காக இல்லை. அப்படிங்கிறப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் டின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சி எடுத்துக்கிட்டா சியில் நமக்கு என்ன வருது பாருங்கள், 1 1 0ன்னு வருது. 1 1 0ங்கிறது டி ஸ்டேட், 0 0 0ங்கிறது ஏ ஸ்டேட். ஓகே, சரி. இப்போ அடுத்து நான் டி எடுத்துக்கிறேன். ஸோ டி நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது. 1 0 1ன்னு வருது, 0 1 0ன்னு வருது. இப்போ 1 0 1ங்கிற காம்பினேஷன் நமக்கு ஆல்ரெடி இல்லை. என்ன காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், 1 0 0ன்னு தான் இருக்குது. 1 0 1ன்னு இல்லை. அப்போ இது நியூ ஸ்டேட்டு. இப்போ டிக்கு அப்புறம் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஈன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 0 1 பிங்கிறது 0 1 0ங்கிறது பி ஸ்டேட். ஓகே, அடுத்து இந்த 1 0 1ங்கிறது நமக்கு ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று 0 0 1 அவுட்புட்டு, 1 1 1 அவுட்புட். இப்போ இது ரெண்டுமே நியூ ஸ்டேட் தான். இந்த காம்பினேஷன் நமக்கு ஆல்ரெடி எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், நியூ ஸ்டேட்டை அசைன் பண்ணிக்கலாம். ஈக்கு அப்புறம் எஃப், ஸோ இதை ஜின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க 0 1 1. ஸோ 0 1 0 தான் இருக்கே தவிர்த்து நமக்கு 0 1 1 இல்லை. ஓகேவா, அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு நியூ ஸ்டேட்டை அசைன் பண்ணணும். ஜிக்கு அப்புறம் என்னது, ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் 1 0 1. ஸோ 1 0 1ங்கிறது என்ன ஸ்டேட்டுன்னு எடுத்திருக்கோம், நம்ம ஈன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே ஈன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள் 0 0 1. 0 0 1ங்கிறது என்ன ஸ்டேட்டு, எஃப். 1 1 1ங்கிறது என்னது, ஜி. 0 0 1ங்கிறது என்னது, எஃப். 1 1 1ங்கிறது ஜி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டேட்ஸை அசைன் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் வருது, ஹெச் வரைக்கும் வருது. ஓகேவா, ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராமில் இருந்து நான் இப்போ என்ன பண்ணணும், ஸ்டேட் டயக்ராமை போடணும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏன்னு எடுத்தது. ஏ என்னது 0 0 காம்பினேஷனு, அவுட்புட் என்ன வருது, 0ன்னு வருது. இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட்புட்டை மட்டும் நான் டினாமினேட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 0 0ங்கிறது என்னது, ஏ ஸ்டேட். அப்போ இந்த லூப் செல்ஃப் லூப். அப்போ இந்த 0 0 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஏவை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ 0 0ங்கிறது இதுக்கான லூப். ஓகே, சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலேருந்து நமக்கு ரெண்டாக டிவைட் ஆகுதா. ஒன்று பி, இன்னொன்று சி. ஸோ பிங்கிறது என்னது, 0 1. அப்போ ஏலேருந்து நம்ம என்ன பண்ணணும், பி ஸ்டேட்டுக்கு வரணும். என்ன காம்பினேஷனுக்கு, 0 1 காம்பினேஷன். அப்போ 0 1ங்கிறது என்னது, பி ஸ்டேட். அப்போ அதோட அவுட்புட் என்ன வருது, 0ன்னு வருது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எங்கே போகிறோம், சிக்கு போகிறோம். சி 1 0. ஸோ 1 0 அவுட்புட் என்னது, 0 அவுட்புட். இப்போ 1 0ங்கிறது செல்ஃப் லூப்பில் வந்துடும். ஓகேவா, சரி. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பி எடுக்கிறேன். ஸோ பி எடுத்துட்டு அதோட ரெண்டு காம்பினேஷன் என்ன பாருங்கள், ஒன்று ஏக்கு போகுது, இன்னொன்று டிக்கு புதுசான ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. 0 0 காம்பினேஷனுக்கு இப்போ பாருங்கள் பி 0 0 காம்பினேஷனுக்கு எங்கே போகுது, ஏக்கு போகுது. இப்போ பியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏக்கு ஜாயின் பண்ணிடணும், 0 0 காம்பினேஷன். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பியிலேருந்து நமக்கு எங்கே போகுது, டி போகுது. எந்த காம்பினேஷனுக்கு, 1 1 காம்பினேஷனுக்கு 0 அவுட்புட். ஓகேவா, சரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி எடுத்துக்கிறோம். இப்போ சியிலேருந்து நமக்கு ரெண்டு டிவிஷன் இருக்குது. ஒன்று எங்கே போகுது பாருங்கள், சியிலேருந்து டிக்கு போகுது. இப்போது சியிலேருந்து நமக்கு டி வரணும், 1 1 காம்பினேஷன். அடுத்து சியிலேருந்து எங்கே போகுது பாருங்கள், ஏக்கு போகுது. அப்போ சியிலேருந்து 0 0 காம்பினேஷனுக்கு ஏ போயிடும்.
ஓகேவா? இப்போ அடுத்தது வரும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், டிக்கு வரும். ஸோ டியிலேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று இ நியூ ஸ்டேட்டுங்கிறதுனால இக்கு போகுது, இன்னொன்று வந்து 01 பி ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அப்போ டி எடுத்துக்கணும். ஸோ டி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இ ஸ்டேட்டுக்கு வரணும். அவுட்புட் வந்து 1. ஓகேவா? இன்னொன்று எங்கே போகுது பாருங்கள், பிக்கு போகுது. என்ன காம்பினேஷனுக்கு பி போகுது, 01 காம்பினேஷனுக்கு பிக்கு போயிருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நமக்கு வந்து அடுத்த 2 காம்பினேஷன் வரணும். அது என்ன காம்பினேஷனு, எஃப்பும் ஜியும். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இருந்து 00ன்னா நமக்கு எங்கே வரும், எஃப்க்கு வரும். 11 அப்படின்னா ஜிக்கு வரும். கரெக்டுங்களா? சரி, இப்போ அடுத்தது பாருங்க, எஃப்பும் ஜியும் பார்த்துட்டோம். அடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், எஃப் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப்லேருந்து எங்கே போகுது, ஹெச்சுக்கு போகணும், இக்கு போகணும். ஸோ எஃப்லேருந்து ஹெச். ஸோ ஹெச்சுங்கிறது 01 காம்பினேஷனு ஹெச்சுக்கு போயிடும். கரெக்டா? 10 காம்பினேஷன் எங்கே போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இக்கு போகணும். ஸோ எஃப்லேருந்து இக்கு போகணும். எந்த காம்பினேஷன், 10 காம்பினேஷன். ஓகேவா? அடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹெச் எடுத்துக்கிறேன். ஸோ ஹெச்சில் 2 டிவிஷன். அது வந்து ஒன்று எங்கே போகுது, எஃப்க்கு போகுது, இன்னொன்று ஜிக்கு போகுது. பாருங்கள், எஃப்லேருந்து எனக்கு என்ன போகுது, சாரி ஹெச். ஸோ ஹெச்சிலேருந்து எங்கே போகுது பாருங்கள், ஹெச்சிலேருந்து ஒன்று எஃப்க்கு போகுது, இன்னொன்று ஜிக்கு போகுது. ஓகே, அடுத்து நான் இ எடுத்துக்கிறேன். ஸோ இலேருந்து எங்கே போகுது, எஃப் போகுது. ஸோ இலேருந்து நமக்கு வந்து எங்கே வருது, எஃப்க்கு வருது. ஸோ இலேருந்து எஃப்க்கு வந்துருச்சு. இன்னொன்று எங்கே வருது பாருங்கள், இலேருந்து ஜிக்கு போகுது. ஸோ இலேருந்து ஜி என்ன காம்பினேஷனுக்கு, 11 காம்பினேஷனுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ளோ டயக்ராமில் இருந்து இந்த ஸ்டேட் டயக்ராமை போடணும். ஸோ ஸ்டேட் டயக்ராம் போகிறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. அது எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம போடணும், எந்த இன்புட் காம்பினேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த ஸ்டேட் எழுதிட்டு அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஹெச் அப்படின்னா அதோட ஸ்டேட் என்ன, 01. ஸோ 01ங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செல்ஃப் லூப்பில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டயக்ராம் ஃபார் தி டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்டேட் டயக்ராமில் இருந்து ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிளை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.